அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார்கள்: என் அருமை தோழர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய பேரருள், அவனுடைய ரஹ்மத் உங்களுக்கு அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அதே நேரத்தில் உங்களுடைய ஆயுள், நீண்ட கால வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்பினால், ஃபல் யசில் ரஹிமா, உறவினர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹு தஆலா இந்த இரண்டு பாக்கியங்களையும் தருவான் என்று கூறினார்கள். ஒன்று, வாழ்வாதாரத்தில் அல்லாஹுடைய பரக்கத், பேரருள் விசாலமாக்கப்படும். வறுமை நிலையிலிருந்து, ஏழ்மை நிலையிலிருந்து, பொருளாதார நெருக்கடியிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார். இரண்டாவது, நீண்ட ஆயுள் காலம் அவருக்கு கிடைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்காமல் கை நிறைய சொத்துக்கள், செல்வங்கள் இருந்து என்ன பயன் அவனுக்கு அனுபவிக்க முடியவில்லை என்றால், அதே போன்று ஒரு மனிதன் நீண்ட காலம் வாழ்கிறான், வாழ்வதற்கான பௌதீக வளம் அவனிடத்திலே வசதி வாய்ப்பு இல்லாத நிலையில் இருக்கிற போது அவனுடைய நீண்ட ஆயுளிலே அவனுக்கு என்ன பயன் இருக்க போகிறது? ஆக நீண்ட ஆயுள் என்பது உடல் ஆரோக்கியத்தோடு, பொருளாதார செல்வத்தோடு, நோயில்லாத வாழ்க்கையோடு நிம்மதியாக வாழக்கூடிய வாழ்க்கையாகும். இவை இரண்டுக்குமான ஒரே ஒரு வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், உன் பெற்றோர்களோடு, உன் உற்றார் உறவினர்களான சகோதர சகோதரிகளோடு, அயல் வீட்டுக்காரர்களோடு, ஒன்றாக தொழில் செய்யக்கூடிய உங்களுடைய சக ஊழியர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள், எல்லா நிலைகளிலும் கூட்டாக இணைந்து கொள்ளுங்கள், தனியாக நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக உங்களுக்கு இரண்டு நன்மைகள் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். ஒன்று, நீண்ட ஆயுளை பெறுகிறார். இரண்டாவது, அவருடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கின்றான். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெற்றோரை பராமரிக்கக்கூடிய, பெற்றோருக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகளுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், அவர்களுக்கு என்னுடைய சுபசோபனம் நல்வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று பெற்றோரை பராமரிக்கின்ற பிள்ளைகளுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் பாராட்டு தெரிவித்ததோடு அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக பெற்றோர்கள் என்பவர்கள் வயோதிப காலத்தில் இருக்கின்ற போது எங்களால் உச்சகட்டமாக அவர்களை கவனிக்க முடியுமான அளவுக்கு அவர்களை நாங்கள் கவனித்து அவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற அன்பை பெற்றுக்கொள்ளுகிற போது அது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ளதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் மற்றும் ஒரு நபிமொழி மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி பெற்றோருடைய திருப்தியிலும் சந்தோஷத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய அதிருப்தி உங்களுடைய பெற்றோர்களுடைய அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் விரும்பி கொள்ளுகிற போது, திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிற போது அல்லாஹ்வுடைய திருப்தி அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற பிள்ளை இந்த உலகத்திலும் சிறப்பாக வாழ்வான், மறுமையிலும் சிறப்பாக அவனுடைய மறுமை வாழ்வு அமையும் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்து, பெற்றோர்களோடு, உற்றார் உறவினர்களோடு, நண்பர்களோடு, சக ஊழியர்களோடு, அயல் வீட்டுக்காரர்களோடு நல்லுறவை பேணிக்கொள்ளுவோம். இதன் மூலமாக இப்படியான மகோன்னதங்களையும் மாண்புகளையும் பெற்றுக்கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.